கல்ஃப் இன்சைட் யூடியூப் சேனலில் எனக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் கால் வந்து சவுதி அரேபியாவில் ஏன் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கட்டுரை இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒய் வாட்ஸ்அப் கால் இஸ் பிளாக்டு இன் சவுதி அரேபியா. த ஒன்லி கண்டிஷன் ஃபார் ஓப்பனிங் எ கால் இஸ் தட் த காலர் இஸ் நாட் எ ஃபிக்டிஷியஸ் பெர்சன்ஸ். அதாவது கால் பண்ணக்கூடிய நபர் வந்து ஒரு கற்பனையான நபராக இருக்கக்கூடாது, அதாவது ஒரு ஃபேக் காலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல சவுதி அரேபியா வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த வாட்ஸ்அப் காலை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா வந்து கால் பண்ணக்கூடிய காலர் வந்து ஒரு ஃபேக் பர்சனாக இருக்கக்கூடாது. அக்கார்டிங் டு த சுபக் வெப்சைட், he has said that WhatsApp call was opened few days ago, but it has been closed again due to non-fulfillment of the condition by the company. அதாவது வந்து சவுதி அரேபியானுடைய கண்டிஷனுக்கு அந்த கம்பெனி வாட்ஸ்அப் கம்பெனி வந்து அவங்களுடைய இதை வந்து ஒத்துக்கொள்ளல கண்டிஷனை வந்து ஒத்துக்கிறல. அதனால தான் வந்து எகெயின் பிளாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியாகவே உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்லேருந்து கொஞ்சம் ஆடியோ கால் வீடியோ கால்னால் போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மொபைல் நெட்வொர்க் மூலமாகவும் வந்து சம்டைம்ஸ் எடுத்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம வீடியோ அதை பற்றி போட்டிருந்தோம் ஏற்கனவே, இது பிளாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. Saudi Communication Authority imposes a single condition for calls through the internet, and this condition is for the protection of the consumers. ஸோ எதுக்காக வேண்டி இந்த சவுதி அரேபியனுடைய அந்த கம்யூனிகேஷன் அத்தாரிட்டி வந்து இந்த கண்டிஷனை கொடுத்துருந்தாங்க. அதாவது கால் பண்ணக்கூடிய நபர் வந்து ஒரு உண்மையான காலராக இருக்கணும், கற்பனையான காலராகவோ அல்லது ஒரு ஃபேக் ஐடென்டிஃபிகேஷன் உள்ள காலராகவோ இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு வாட்ஸ்அப் பக்கெட்லேருந்து என்ன மாதிரியான ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுக்கு கம்பெனி வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லா நாட்டிலையும் எப்படி நாங்கள் கொடுத்துருக்கோமோ அதை தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்குறாங்க. அதனால் வந்து அந்த கண்டிஷனை ஒத்துக்கிறாததுனால எகெயின் வந்து வாட்ஸ்அப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, பேன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு ரூமர் கூட போயிருந்துச்சு. ஏன்னா வந்து மொபைல் நெட்வொர்க் கம்பெனிக்கு வந்து லாஸ் ஏற்படும், அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான ரீசனையும் வந்து சவுதி கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹி கிளாரிஃபைட் தட் இட் வாஸ் ராங் டு சே த அலோவிங் வாட்ஸ்அப் கால்ஸ் வில் ஹார்ம் எட்டிஸ்லாட் கம்பெனிஸ். அதாவது எட்டிஸ்லாட் கம்பெனியுடைய வர்த்தகத்தை தடை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன். ஹி ஹேஸ் செட் தட் திஸ் கான்செப்ட் இஸ் ராங் பிகாஸ் த கால் பை எட்டிஸ்லாட் கம்பெனிஸ் இஸ் சார்ஜ்டு 15 halala per minute on average, while average cost of the minute of internet call is 39 halala which is deducted from the internet bundle. அதாவது நீங்கள் நார்மலாக வந்து மொபைல் நெட்வொர்க்லேருந்து பேசுனீங்கனாலுமே உங்களுக்கு 15 நிமிஷம் தான் வந்து 15 ஹலாலா தான் ஒரு நிமிஷத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் வந்து மொபைல் நெட்வொர்க் மூலமாக நீங்கள் பண்ணும்போது 39 ஹலாலாவுக்கு நிகரான இன்டர்நெட்டுக்கு உண்டான பண்டில்லேருந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்நெட் மூலமாக வாட்ஸ்அப் கால் பேசுகிறத விட நீங்கள் டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப் கால் பேசுனா 15 ஹலாலா தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இது நம்புகிற மாதிரி இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் தான் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தணும். எனக்கு தெரிஞ்சு இது நம்புகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கன்சியூமருடைய ப்ரொடெக்ஷனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.